அவரை கொலை செய்யணும்னு ஏன் முடிவு எடுத்தாங்க? எத்தனையோ நபிமார்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, அவங்களெல்லாமா கொலை பண்ணியிருக்காங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்திருக்கிறார்கள். நபினா தீர்க்கதரிசி, அப்போ தீர்க்கதரிசி போதகர், ரபினா போதகர். அப்போ தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இவரையும் தான் கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப இவர் ஏன் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியும். அல்லேலூயா, கர்த்தர் வராங்க. அதுதான் நம்ம தியானிக்க போகிற இன்னைக்கு எடுத்தாலும் யோவான்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா யோவான் வந்து ஒரு யூனிக் தனித்த ஒரு சுவிசேஷ புத்தகம். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா போல இல்லாமல் யோவான் ஒரு தனித்த சுவிசேஷ புத்தகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு யோவான்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி மற்றதெல்லாம் சில பாயிண்ட்ஸ் நமக்கு காண்பிக்கலாம். 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 18 ஆகிய வசனங்களே வாசிக்க கேட்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 18 ஆகிய வசனம். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்த